பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான சுற்று நிறுவனத்தினை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன் பிரகாரம் அனைத்து பாடசாலைகளும் ஜனவரி 5ஆம் தேதி முதல் நடைபெறும் எனவும், இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை நேர நீடிப்பு தொடர்பான முடிவுகள் தற்சமயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், அது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக தற்சமயங்களில் போக்குவரத்துகளை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக அது வழமை போன்று 7:30 தொடக்கம் 1:30 வரைக்கும் நடைபெறும் எனவும், 5ஆம் ஆண்டு தொடக்கம் 13ஆம் ஆண்டு வரையான மாணவர்களுக்கு 7:30 தொடக்கம் 1:30 வரையும் 7 பாட வேலையாக நடைபெறும் எனவும், அதே வேளை இந்த விடுபட்டிருந்த காப்போத்த உயர்தர பரீட்சையானது 12ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதிகளில் நடைபெறும் எனவும், இந்த தரம் 1 புதிதாக சேர்க்கப்படும் மாணவர்களது அறிமுக நிகழ்வானது 29ஆம் தேதிக்கு பின்னர் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் எனவும், தரமாக்கான புதிய கல்வி சீர்திருத்த முறையிலேயே பாடங்கள் நடைபெற எனவும், குறித்த ஏனைய பாட திட்டங்களுக்கான பாட புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த புதிதான கல்வி செயற்பாட்டுக்கான புத்தகங்கள், அதாவது மொடுல் வெளியீட்டில் தரமாறுக்கான ஆங்கில பாட புத்தகமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக தவறான ஒரு இணையதளத்தினை சோசாக வெளியிட்டிருந்தது இலங்கை அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த இணையதளமானது தவறுதலான ஒரு இணையதளம். இது எவ்வாறு இந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்றது என்பதனை ஆராயும் முகமாக நேற்றைய தினம் கல்வி அமைச்சின் செயலாளரினால் CIDயில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான விசாரணையில் ஆரம்பிக்கப்பட்டு குறித்த விடயத்திற்கு பொறுப்பானவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சமூகத்தை ஒரு சீரழிக்கிற ஒரு செயற்பாடாக காணப்படும் எனவும், புத்தகத்தை அச்சிடும் வரைக்கும் அவர்கள் பலகட்ட ஆராய்வுகள் நடைபெற்றிருக்கும். அதுகளில் எவ்வாறு தவறவிட்டார்கள் என்று ஒரு ஆச்சரியமாகவே இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் அதனை ஆராய்ந்து தண்டனை வழங்கப்படும். மேலும் இந்த வாகன தண்டப்பணம், வாகனம் ஓட்டுகிற நாங்கள் அதிகளவாக முகம் கொடுக்கும் ஒரு பிரச்சனை இந்த வாகன தண்டப்பணம் செலுத்துகிற விடயம். அது தொடர்பாக புதிய ஒரு தண்டப்பண விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது ஜனவரி 1 நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏனைய தண்டப்பணங்கள் விவரங்கள் அனைத்தும் ஏற்கனவே இருந்தது போன்றே இருக்கிறது. குறிப்பாக புதிதாக சேர்க்கப்பட்டது இந்த ஸ்பீட் லிமிட். முந்தி பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பீட் லிமிட்டுக்கு 3000 ரூபாய் அறவிடக்கூடியதாக இருந்தது. ஆனால் புதிதாக தண்டப்பண விவரங்களின் ஊடாக பார்க்கின்ற போது அவை உங்களது ஸ்பீட்டின் வேகங்களை பொறுத்து தண்டப்பணம் 3000 தொடக்கம் 15,000 வரைக்கும் அறவிடக்கூடியதாக இருக்கிறது. அது நீங்கள் செலுத்துகிற வாகனத்தின் வேகத்தன்மையை பொறுத்து இந்த தண்டப்பணம் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த லைசன் இல்லாதவர்களுக்கு வாகனம் கொடுக்கின்றவர்களுக்கு 30,000 ரூபாய் அறவிடக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அது வாகன உரிமையாளரிடமிருந்தே அறவிடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு லைசன் இல்லாத ஒருவருக்கு வாகனம் கொடுப்பீர்களாக இருந்தால் உங்களிடமிருந்து 30,000 ரூபாயினை அறவிடக்கூடியதாக இருக்கும். அத்துடன் ஏனைய விடயங்கள் அனைத்தும் ஏற்கனவே இருந்தது போன்றே இருக்கிறது. இதற்கான தண்டப்பணம் செலுத்துவது கவர்மெண்ட் பே மற்றும் தபால் திணைக்களங்களில் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இவை அனைத்தும் இன்றைய செய்திகளாக காணப்படுகிறது.